இன்னைக்கு நாம பார்க்க போகிறது யூடியூப்ல வாட்ச் ஹவர்ஸ் எப்படி சீக்கிரம் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாட்ச் ஹவர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான யூடியூப் க்ரோத் டாபிக் பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் சேனலுக்கு மானிட்டைசேஷனுக்காக 4000 வாட்ச் ஹவர்ஸ் தேவைப்படுது இல்லையா, அது எப்படி சீக்கிரமாக ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸ்டெப் 1 பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஃபார்ம் வீடியோஸ் போடுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான வியூஸ் வரும். ஆனால் அதில் வாட்ச் டைம் மானிட்டைசேஷனுக்காக கவுண்ட் ஆகாது. அதாவது ஷார்ட்ஸ்க்கு வரக்கூடிய வியூஸ் லாங் ஃபார்ம் வீடியோஸில் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் 8 நிமிஷத்தில் இருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் உள்ள லாங் ஃபார்மேட் போடுங்க. மினிமம் ஒரு 8 நிமிஷம் வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதுதான் முதல் முக்கியமான விஷயம். ஸ்டெப் 2, பிளேலிஸ்ட் செட் பண்ணுங்க. ஒரே டாபிக் தொடர்பான வீடியோஸை ஒரு பிளேலிஸ்டில் போடுங்க. இதில் ஒரு வியூவர் உங்கள் வீடியோ பார்த்த உடனே அடுத்தது ஆட்டோ ப்ளே ஆகும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அதர் வீடியோஸும் ப்ளே ஆகும். இதனால் வாட்ச் டைம் நீங்கள் அதிகரிக்கலாம். ஸ்டெப் 3, ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அப்படின்னா இப்போது வியூவர்ஸ் உங்களுடைய வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஸ்டார்டிங் போர்ஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் வியூவர்ஸ் ஃபுல்லாக அந்த வீடியோவை பார்ப்பாங்க. ஸோ இதனால் என்னாகும் அப்படின்னா வாட்ச் டைம் பூஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன். ஸ்டெப் 4, லைவ் வீடியோஸ் ட்ரை பண்ணுங்கள். இப்போது லைவ் ஸ்ட்ரீமில் ஒரே வியூவர் கூட 10 நிமிஷம் இருந்தால் உங்களுக்கு 10 வாட்ச் மினிட்ஸ் கிடைக்கும். ஸோ அதுவே 10 பேராக இருந்தால் அது 100 மினிட்ஸ். அதனால் வீக்லி ஒன்ஸ் லைவ் வீடியோவும் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டெப் 5, ட்ரெண்டிங் டாபிக்ஸை கவர் பண்ணுங்கள். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஏதாவது ஒரு டாபிக் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதனாலேயும் உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் அதிகரிக்கும். தென் போனஸ் டிப்ஸ் என்ன அப்படின்னா டைட்டில்ஸ் அண்ட் தம்ப்நெயில்ஸ். நீங்கள் வைக்கக்கூடிய டைட்டில்ஸ் அண்ட் தம்ப்நெயில்ஸ் பவர்ஃபுல்லாக வைங்க. அதாவது ஆடியன்ஸ் கிளிக் பண்ணுற மாதிரி வைங்க. அதுக்காக ஃபேக்கான டைட்டில்ஸ் அண்ட் ஃபேக்கான தம்ப்நெயில்ஸ் வைக்காதீங்க. நீங்கள் வீடியோவில் எதை பற்றி சொல்லியிருக்கீங்களோ ஸோ அதை பற்றின பவர்ஃபுல்லான ஒரு தம்ப்நெயில் வைங்க. அண்ட் டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலை க்யூரியோசிட்டியை கிளப்பும் மாதிரி வைங்க. தென் ஃபைனல் டிப்ஸ் என்ன அப்படின்னா டெய்லி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். ஒரு நல்ல டைட்டில், தம்ப்நெயில், லாங் ஃபார்ம் வீடியோ, பிளேலிஸ்ட். ஸோ இதிலே உங்கள் மானிட்டைசேஷன் கோல் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துடும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் தாங்க இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் போடக்கூடிய ஹார்ட் ஒர்க், எஃபர்ட், நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம், ஸோ இதெல்லாம் தான் உங்களை 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிஜே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க.